சிம்பிளாக 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். முதல் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய வலது கையை அப்படி நீட்டாக வச்சுக்கோங்க, இடது கையை வந்து வட்டமாக அப்படி மடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்க பொருள் வந்து இந்த இடது கை ஓட்ட வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே கையை கிட்ட மெல்ல 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 கிட்ட கொண்டு வாங்க. ரொம்ப கிட்ட வேணாம், ரொம்ப எட்ட வேணாம், அப்படியே மீடியமான இடத்துல வச்சு பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் வலது கையில் வந்து ஒரு ஓட்டை விழுந்து உங்கள் வலது கையையும் தாண்டி ஏத்தாப்பில் இருக்க பொருள் தெரியும். நல்லா கவனிச்சிங்களா? உங்கள் வலது கையையும் தாண்டி ஏத்தாப்பில் இருக்கிற பொருள் தெரியும். அது எப்படி? அப்போ உங்கள் வலது கையில் ஓட்டை விழுந்துதா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படிங்கிறத வீடியோட முடிவில் சொல்கிறேன். அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. என் பேர் சாய் சித்தார்த். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு 2 கண் தானே இருக்கியா? ஒரு சேரை பார்த்தா ஒன்றா தெரியுது. ரொம்ப லாஜிக்கான கேள்வி இல்லை? சின்ன வயசில் எனக்கும் தோணியிருக்கு இந்த மாதிரிலாம். சரி, முதல்ல நம்ம விஷன் சிஸ்டத்தை புரிஞ்சுப்போம். எப்படி கண் பார்வை இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இது புரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த ஒரு பொருளை நம்ம பார்க்கும்பொழுதும் அதுலேருந்து வர்ற ஒளி வந்து நம்ம கண்ணை வந்து சேரணும். கண்ணுக்கு வெளிப்பகுதியில் இருக்க அந்த கார்னியா அப்படிங்கிற ஏரியாவை தாண்டி உள்ளே போகும்பொழுது, லென்ஸை தாண்டி உள்ளே போயிட்டு பின்னாடி கண்ணோடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெட்டினா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்டினா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி செல்கள் இருக்கும். அந்த 13 கோடி செல்கள் பார்த்தீங்கன்னா அதை எலக்ட்ரிக் சிக்னலாக, நீங்கள் பார்க்குற விஷயம் வந்து தலைக்கீழ் பிம்பமாக தான் அங்கே விழும். அதை எலக்ட்ரிக் சிக்னலாக வந்து ஒரு ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூளைக்கு போகிற ஒரு நரம்பு நம்ம மூளையோட பின்பகுதிக்கு வந்து அதை அனுப்பும். ஸோ அங்கே வந்து அந்த பிம்பம் வந்து மூளை வந்து அதை நேராக ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம 2 கண்ணிலேருந்து சிக்னல் போகும் இல்லையா? ஸோ இப்போ 2 கண்ணிலேருந்து சிக்னல் போகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஒருத்தர் நிற்கிறாரு, நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒருத்தர் இந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு, இங்கேருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஃபோட்டோவையும் சேர்த்து பார்க்கும்போது ஃபோட்டோஷாப்பில் வைக்கும்போது உங்களுடைய டெப்த்து கிடைக்கும். ஆக்சுவலாக 3D அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்கும். நார்மலாக நீங்கள் வந்து இப்போ ஒரு கண்ணால் பார்த்தீங்கன்னா அது வந்து 2Dன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களால் அந்த டெப்த்தை மெஷர் பண்ண முடியாது. அப்போ நம்ம மூளை வந்து தொடர்ந்து 2 கண்கள்லேருந்து 2 இன்புட்டை வாங்கி அதை மெர்ஜ் பண்ணி ஒரே விஷயனாக கொடுக்குற விஷயத்தை வந்து ரொம்ப காலமாக பழகிருக்கு. அதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ உங்கள் மூளை என்ன செய்யுதுன்னா, இடது வலது அப்படிங்கிற 2 கண்ணோட இன்புட்டையும் எடுத்துக்கிட்டு 2த்தையும் ப்ராசஸ் பண்ணி தான் உங்கள் மூளை வந்து அதை சேர்த்து ஒரு பிம்பமாக உங்களுக்கு கொடுக்குது. அந்த பிம்பத்தினால தான் உங்களுக்கு வந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற டெப்த்து உங்களுக்கு கிடைக்குது. அதனால தான் நீங்கள் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது வந்து அது ஒரு 2Dயில் தெரியும். எக்ஸாக்டாக அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரியாது. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, படிக்கட்டில் ஏறும்போது ஒரு கண்ணை மூடிக்கிட்டு படிக்கட்டில் ஏறி பாருங்கள். புதுசாக போகிற இடத்துல சொல்கிறேன், ரெகுலராக போகிற இடத்துல ஏறிடுவீங்க. புதுசாக ஒரு இடத்துல படிக்கட்டு ஏறும்போதோ கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஏறி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரத்தில் எப்படி ஹைட் அப்படிங்கிற கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஒட்டுமொத்தமாக நம்ம 2 கண்ணும் சேர்ந்து ஒரு 180 டிகிரி கவர் பண்ணுது. அப்போ நீங்கள் ஒரு கண்ணை மட்டும் மூடிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் தான் தெரியும். நம்ம ஒரு 30 டிகிரி ஆங்கிளை வந்து இந்த சைடு மிஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான். ஸோ அப்போ ஒரு 30 டிகிரி ஆங்கிள் எக்ஸ்ட்ரா வேணும்னா உங்களுக்கு அதனால தான் அந்த கண் வந்து இப்படி இருக்குது. இதுவே கமிலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சோந்தியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய இடது வலது 2 கண்ணுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வேறையாக செயல்படும். 2 எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கும். அதுங்களுக்கு பரிணாம வளர்ச்சியில் வந்து மற்ற மிருகங்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு, தான் ஓடுறதுக்கு அதை ஈஸியாக வந்து அதை வேட்டையாடி சாப்பிட்றோம் இல்லையா மற்ற மிருகம்லாம். ஸோ அப்போ அது ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணும், எப்பயுமே ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதால, ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதால அது கண் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தனித்தனியாக அதோடைய கவரேஜ் லெவலே வந்து ரொம்ப அதிகமான கோணம் இருக்கும். சரி, 2வது எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, ஒரு பேனா மூடி எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இந்த பேனாவை எட்ட வச்சுக்கிட்டு இந்த மூடி இங்கே வச்சுக்கிட்டு கரெக்டாக கிட்ட எடுத்தாந்து உங்களால் மூட முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்கிறேன். அதனால தான் நமக்கு 2 கண் இருந்தால் தான் அந்த 3D ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக டெப்த் எவ்வளோ அந்த தூரம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்மளால் சரியாக பொருத்த முடியும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களால் கரெக்டாக பண்ண முடியுதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் தாண்டி சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரெயின் நல்லா சூப்பராக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்கள் முசே வலிட்டான்டஸ் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, ஃப்ளோட்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்குறேன். சும்மா போனஸாக ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னுட்டு. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வெள்ளையாக இருக்கிற இடத்துலையோ இல்லை நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடத்துலையோ இல்லை வானத்தையோ பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பொருள் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அது என்னன்னு தெரியாது, ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸ்க்ரீன் பிரைட்டாக இருந்தாலோ இதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தா லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் பார்த்தா ரைட்டில் போகும், மேலே கீழே நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். டக்குன்னு நிப்பாட்டினீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக விழும். ஸோ இது அப்படியே இது ஒரு ஃப்ளோட்டிங் மிதக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் வியாதி நினச்சிப்பாங்க, நிறைய பேர் இது என்னவோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. நானும் சின்ன வயசில் இதெல்லாம் அது கூட விளையாடி இருக்கேன். நான் சின்ன வயசில் அது அப்படி இப்படியும் ஓட விட்டு அதெல்லாம் பார்த்து விளையாடிட்டு இருக்கேன். ஐபாலோடைய வெளியில் இருக்க கார்னியாவிலிருந்து ஒளிப்பட்டு உள்ள ரெட்டினாக்கு போகும்பொழுது நடுவில் இருக்கிற ஒரு பொருளுடைய நிழல் தான் நீங்கள் பார்க்குறது.
அது வந்து ஒரு சின்ன பிளட் செல்லாக இருக்கலாம், அதாவது ரத்த சிவப்பு அணுக்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு குட்டி ப்ரோட்டீனாக ஒரு சின்ன டிஷ்யூ எது வேணா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப சின்ன லெவல். ஸோ அதோடைய நிழலை தான் நீங்கள் வந்து தெளிவற்று கலக்கமாக வந்து பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஐபாலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐபால் வந்து மேலே திரவத்தால் ஆனது. கண்ணை நீங்கள் மூடி திறக்கும்போது கூட அந்த திரவத்தை நீங்கள் உணரலாம் இல்லையா? கண்ணிலேருந்து சில டைம் தண்ணி வரும். நம்ம ஈரப்பதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் கண்ணுக்கு. அதனால தான் வந்து எப்படி வந்து ஒரு சைக்கிள் ஒரு மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்க பொருளுக்கு எண்ணெய் போடுறோமோ அந்த மாதிரி வந்து ஐபால் வந்து ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த திரவம் தான் சொல்லலாம். அப்படி அந்த பொருள் வந்து மேலே உட்காரும்பொழுது நீங்கள் எங்கே பார்த்தாலும் கொண்டாலும் அந்த திரவத்தோட வந்து ஒரு ஃப்ளூயிடாக தன்மையில் அது வந்து ஒரு மிதக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்படி உங்கள் கண் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு ஐபாலுங்கிறதுக்குள்ளேயும் ரத்த ஓட்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி நடுவில் உங்கள் விஷனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பொருளுடைய நிழலை தான் நீங்கள் வந்து அப்படி கலக்கமற்ற தன்மையில் பார்க்குறீங்க. இது நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதை பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் நார்மலாக மற்ற வேலைகள்லாம் செய்யும்போது இது உங்களுக்கு அதிகமாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா உங்கள் மூளை தொடர்ந்து இதை இக்னோர் பண்ணி பழக்கப்பட்டிருக்கு. அதனால் உங்களுடைய ரெகுலரான வேலை செய்யும்போது இதை நீங்கள் அவ்வளோ ஃபோக்கஸாக உங்கள் மைண்ட் இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது. காலையில் தூங்கி எழுந்தோடனே எப்படி உங்கள் கை கால்லாம் அசைச்சு உடம்பு கழுத்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு வார்ம் அப் பண்ணுவீங்க இல்லையா? காலையில் ஒரு ஆக்டிவேட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி கண்ணையும் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம். காலையில் மட்டும் இல்லை, எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எவ்ரி 2 hours 3 hours ஏதாவது வந்து நீங்கள் கண்ணுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படிங்கிறது கீழே ஒரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் இருக்குது, அது பாருங்கள். அதாவது உங்கள் கண்ணை வந்து நீங்கள் முழுசாக எல்லா ஆங்கிளையும் ரொட்டேட் பண்ணணும், சுற்றி பார்க்கணும். பொருளை கிட்ட வச்சுட்டு அந்த கிட்டக்கு எட்டைக்கு வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். 20 அடி தூரத்தில் இருக்க ஒரு பொருளையும் உங்கள் கட்டை விரலையும் வந்து ஃபோக்கஸ் மாற்றி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன எக்ஸசைஸ் வந்து உங்கள் கண்ணை வந்து இன்னும் ரத்த ஓட்டம் அதிகமாக்கி ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இன்னும் உங்கள் பார்வையை ஷார்ப்பாகிக்கிறதுக்கும் வந்து உதவும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்களும் செய்யுங்க. ஸோ இது போல் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் உடம்புல நடக்கிற நிகழ்வில் வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். சனிக்கிழமை சாயங்காலம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குழந்தைகளோடு சேர்ந்து நாமும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே உடன். நன்றி.